நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வத்தாமா, சமயம் நெருங்கிவிட்டது. விரைவாக நாம் இவ்விடம் விட்டு புறப்படுவதே நன்மை பயக்கும். என்ன வார்த்தை கூறுகிறீர்கள் தந்தையே? நாம் துரியோதனனுக்கு உதவுவதாக வாக்களித்திருக்கிறோம். அஸ்தினாபுரத்தின் சார்பாக யுத்தம் புரிவதாக தாம் சபதம் மேற்கொண்டீர். அதை நான் உடைத்தெறிவேன். மகனே, எனது இரு விழிகளுக்கு உன் மரணத்தை காணும் சக்தி இல்லை. வாக்கை மீறும் பாவம் புரிய துணிந்தீர். அதர்மம் புரிவீரா? நீ ஒன்றை அறிவாயா? உன் பிடிவாதத்தால் இதுவரை எண்ணற்ற அதர்மம் புரிந்தேன். ராட்சசர்களைப் போல் இரவு நேரத்தில் போர் தொடுத்துச் சென்றேன். நான் வாக்கை மீறும் பாவத்தை பற்றி கவலை கொள்ளவில்லை. எனது நரகவாசம் என்றோ நிச்சயமாகிவிட்டது. புறப்படு. இக்கணமே நாம் குருக்ஷேத்திரம் விட்டு புறப்படலாம். இது என்னுடைய ஆணையாகும். புறப்படு. அவசியம் புறப்படுங்கள் குருதேவரே. சிகரத்தின் உச்சியைக் கண்டு மலைத்து நிற்பவன் என்றும் சிகர உச்சியை எட்டமாட்டான். உச்சியை அடையும் எண்ணம் கொண்டவன் எடுத்து வைக்கும் முதல் அடியில் சிகர உச்சியை துச்சமென்று எண்ணுவான். ஆனால் யுத்த களத்தில் நிற்கும் சேனாதிபதிக்கு எதிரியின் சேனை உறுதி கொண்டது, சக்தி வாய்ந்தது எனும் எண்ணம் தோன்ற துவங்கினால் நடக்கும் யுத்தத்தில் அவரது சேனை வெற்றியை ஈட்டாது. துரோணாச்சாரியரே, தாம் ஒருவரே என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம். செல்லுங்கள், என்னை விலகிச் செல்லுங்கள். அன்புமித்ரா அஸ்வத்தாமா, நீயும் செல். விடுதலை வழங்குகிறேன். துரியனை பிரிந்து செல். சிறை வாழ்விற்கே விடுதலை. நட்புக்கு விடுதலை ஏது மித்ரா? காற்றாற்று வெள்ளத்தை கரம் கொண்டு தடுக்க இயலாது. ஒருவேளை தந்தை புறப்பட ஆணை பிறப்பித்தால் உன் மித்திரன் உயிர் சொர்க்கம் நோக்கி புறப்படும். உன்னை பிரிந்து இவ்விடம் விட்டு அகலேன். மகனே, துரியனுக்கு என் மீது சந்தேகம் தோன்றினால் பிறகு என் உடலுக்கு இன்னுயிர் உரியது அன்று அன்பு தந்தையே. இன்று உன் சந்தேகம் விலகும் மித்திரா. இன்றைய யுத்தத்தில் அதிசயம் நிகழ வேண்டும். ஒன்று துரோணரின் கரம் கொண்டு அவரது அன்பு சீடன் மடிவான். இல்லை, சூரிய அஸ்தமனத்தில் துரியனது கரம் கொண்டு அவனது அன்பு அஸ்வத்தாமன் மடிவான். அன்பு அஸ்வத்தாமா, ரணபூமியில் தர்ம சங்கடத்தில் தவிக்கும் தந்தையை கண்டு சூரிய அஸ்தமன வேளையில் மரணத்தை உனதாக்குவதை விட ஒரு நல்ல காரியம் உள்ளது. நான் கூறுவதை கேள். இந்த கணமே நீ ரணபூமியில் தந்தை வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி உயிர் துறந்து விடு. ஏன் இன்னும்
மட்டும் யோசிக்கிறாள். தம்முடைய யோசனை உசிதமானதே. தனையனது விருப்பம் என் தந்தைக்கு இரண்டாம் பட்சமே. அன்பு சீடனுக்காக பாரபட்சம் பார்க்கின்றவர் வேண்டாம், வேண்டாம். சற்று பொறு மகனே. நான் உனது கோரிக்கையை ஏற்கிறேன். தனையனது விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒன்றே தந்தையுடைய தலையாய கடமை என்றெண்ணி உன்னுடைய கோரிக்கையை ஏற்கிறேன். ஆனால் அஸ்வத்தாமா, உன்னுடைய சொல்லை கேட்டு உனது தந்தை இன்று தர்ம வழியை விட்டு விலகிச் செல்கின்றான் என்று உணர்வாயாக. தனையன் கரம் தந்தைக்கு பலமாக வேண்டும். ஆனால் நீயோ என்னை பலகீனப்படுத்தி விட்டாய் மகனே. துரியோதனா, கவனமாக கேள். நான் ஆற்றிய புண்ணிய காரியங்கள் அனைத்தையும் முன்னிறுத்தி சபதம் ஒன்றினை மேற்கொள்கிறேன். கல்வி பயின்ற தன் சீடர்களுக்கு பாரபட்சமின்றி வித்தையை போதித்தது உண்மையானால் நடக்கும் யுத்தத்தில் துரோணனை எதிர்ப்பாரில்லை. ஒருவேளை சமர்ப்பணத்திற்கு ஏற்றவாறு நான் வித்தையை போதிக்க தவறி இருந்தால் அஸ்திரம் எந்த இரு கரம் இன்றி துரோணன் இல்லை என்றாகட்டும். இன்று நான் ரணபூமி தனில் என எதிர்த்து வருவோர் எவராயினும் அவர்களை அடியோடு உருக்குலைப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுத்தத்தின் 15ஆம் நாள். யுத்தத்திற்கான சங்கநாதம் ஒலித்துவிட்டது. இன்று துரோணன் வீழ்ந்து வெற்றி கதவு திறக்கட்டும். சக்கரவர்த்தி யுதிஷ்டரே, துரோணன் வீழ்ந்தான் என்றால் விரோதியர் தோல்வி உறுதியாகிவிடும். தந்தை உதிர்த்த வார்த்தைகள் சரியானதாகும். யுவராஜர் பீமனின் புதல்வர் கடோத்கஜன் சத்ருக்களின் இரு அக்ரோணி சேனையை நாசமாக்கினார். மண்ணில் சாயும் சமயத்திலும் ஒரு அக்ரோணி சேனையை நாசமாக்கியே சாய்ந்தார். தற்பொழுது எதிரியருடைய சேனை நமது சேனைக்கு சமமானதே. அங்க தேசத்து அரசரின் சக்தி அஸ்திரமும் கூட பிரயோகிக்கப்பட்டு விட்டது. இனி நமது வெற்றிக்கு தடையாக நிற்பது ஒரே ஒரு மாவீரர் மட்டுமே,
குரு துரோணர். குருதேவரை வதைப்பதென்பது இலகுவான காரியம் அன்று. அவர் அற்புத அஸ்திரங்களை பகவான் பரசுராமரிடம் பெற்றவராவார். வில்லை விட்டு அவற்றை அவர் பிரயோகிக்கவில்லை. காலம் கனியும் வேளையில் அவற்றை அவர் நிச்சயம் பிரயோகிப்பார் என்று எண்ணுகிறேன். என் புத்திரன் கரத்தால் துரோணன் மடிய வேண்டும் என்பது விதியாகும். அவன் என்னை எதிர்க்கட்டும். இன்றைய போரில் அவன் புஜங்கள் துவழ்ந்து போகும். அன்பு திருஷ்டத்யும்னா, இன்று நீ எனக்கு அருகில் நிற்க வேண்டும். துரோணனை நீ வதைத்தெறிய வேண்டும். ஆகட்டும் தந்தையே. இன்றைய யுத்தத்தில் எவ்வகையிலேனும் குரு துரோணாச்சாரியார் மடிய வேண்டியது அவசியம் துருபதரே. மகாதேவா! இன்று எஞ்சியுள்ள திருதராஷ்டிரர் புதல்வர்களுக்கு இந்த துரோணன் கவசமாவார். அவர்கள் உயிருக்கு பங்கம் விளைவிக்க எவரேனும் எண்ணம் கொண்டால் அன்னாரின் அங்கம் கொய்யும் என் கரம். இதுவே இன்றைய தின போரின் என் சங்கல்பம். துரோணா, நட்பினை அடியோடு அழித்த துரோகியே! புதல்விக்கு இணையான துருபத கன்னிகையின் மானம் காக்க தவறியவன் நீ. அநியாயம் இழைத்த கயவர்களின் அணி சேர்ந்த நயவஞ்ச கண்ணி. இனி வருத்தத்தை விடுத்து வில்லுயர்த்தி யுத்தம் நடத்து. உசிதமான வார்த்தை மித்திரா. ஆனால் நான் என்னுடைய கரம் கொண்டு உன்னை வதைக்க வேண்டாம் என்று எண்ணுகிறேன். எனில் என்னுடன் போர் புரியுங்கள் குருதேவரே. என்னுடைய ஜனன லட்சியமே தம்மை வதைப்பதாகும். ஒன்று தம்முடைய சங்கல்பம் இன்று நிறைவேறும், இல்லையெனில் என் லட்சியம் ஈடேறும். உன்னுடைய ஜனன லட்சியம் ஈடேற வேண்டுமாயின் உன்னுடைய குரு தன் அஸ்திரங்களை தியாகம் செய்ய வேண்டும். என் அஸ்திரங்களை தியாகம் செய்ய வைக்கும் திறனானது என்னிடம் கல்வி பயின்ற எனது சீடர்களில் எவருக்கும் இல்லை. நீ அஸ்திரங்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ராணனுக்கும் மேலான தர்மத்தை என்றோ நீ தியாகம் செய்து விட்டாய். துரோணா, நீ எனது குருவின் பெருமையை, உனது பிதாவான மகரிஷி பரத்வாஜரின் பெருமையை சாய்த்து விட்டாய். யுத்தம் புரி துரோணா, என்னுடன் யுத்தம் புரிவாயாக.
மன்னித்து விடு மித்ரா. நெருங்காதே. தந்தையே, சித்தப்பா, துக்க செய்தி ஒன்றை எடுத்து வந்தேன். மகாராஜா துருபதரை துரோணாச்சாரியார் வென்றுவிட்டார். அவரை மண்ணில் சாய்த்து விட்டார். மகாராஜா துருபதர் வெற்றி அடையவில்லை. ஆனால் அவர் புதல்வன் திருஷ்டத்யும்னன் நிச்சயம் வெற்றியை ஈட்டுவார். அதற்கு துவம்சம் செய்யும் குரு துரோணாச்சாரியார் தனது அஸ்திரங்களை தியாகம் செய்ய வேண்டும். இல்லையெனில் நம்மால் வெற்றி பெற இயலாது. வாழ்வனைத்தும் செய்த புண்ணியம் போரில் அவருக்கு கவசமாக விளங்கும். அதனை எவராலும் தகர்க்க இயலாது. அவர் அஸ்திரங்களை தியாகம் செய்ய என்ன வழி இருக்கின்றது? ஒருவேளை அஸ்வத்தாமன் மரணித்தானேயானால் துரோணர் நிலைகுலைந்து தனது அஸ்திரங்களை தியாகம் செய்வார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வத்தாமனை வீழ்த்துவது நடவாத காரியம். குரு துரோணர் சேனாதிபதியாய் நிலைக்கும் வரை அவர் அஸ்வத்தாமனுக்கு கவசமாகவே உறைந்திருப்பார். சரியாகச் சொன்னாய் சகாதேவா. ஆனால் குரு துரோணரின் செவிகளை அஸ்வத்தாமன் மடிந்தான் என்னும் செய்தியானது எவ்வாறாவது எட்டத்தான் வேண்டும். அதற்கு அஸ்வத்தாமன் மடிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குருதேவர் அத்தகவலை நம்புவாரா? தகவலை தர்மசீலர் திருவாய் மொழிந்தால் நிச்சயம் நம்புவார். என்னால் பொய்யுரைக்க இயலாது வாசுதேவரே. ஒருவேளை உண்மையில் அஸ்வத்தாமன் மடிந்தால் அப்போது தகவலை குரு துரோணருக்கு உரைப்பேன். அப்படியென்றால் குற்றமற்ற அஸ்வத்தாமன் மடியத்தான் வேண்டும். அன்பு பீமா, அஸ்வத்தாமனை வீழ்த்தும் சக்தி உன்னில் உள்ளதா? அஸ்வத்தாமன் வடக்கு திசையில் நிற்கிறார். ராஜகுமாரன் நகுலா, ராஜகுமாரன் சகாதேவா தம் இருவரால் ஒரு முறை நான் உயிர் பிழைத்தேன். ஆகையால் இன்று வில் உயர்த்தாமல் தாம் ஏந்தவிருக்கும் ஆயுதம் கொண்டே தம்முடன் போர் புரிவேன். அன்று தாயின் அறிவுரை கேட்டே உயிர் பிச்சை வழங்கினோம். அதோடு தாய் குந்தி தேவி இப்போது இங்கு இல்லை. ஆகையால் அறிவுரை பற்றிய ஐயமும் தேவையில்லை. வாளேந்துங்கள் அங்க தேசத்து அரசே.
சேனாதிபதி திருஷ்டத்யும்னே, தாம் மகாராஜா துருபதரின் சடலத்தை சகல மரியாதையோடு எடுத்துச் செல்லுங்கள். இன்று குருதேவரோடு போரிடப் போவது அவருடைய இந்த அன்பு சீடன் அர்ஜுனன் ஆவான். வில்லுயர்த்துங்கள் குருதேவரே, யுத்தம் நடத்துங்கள் என்னோடு.